இதாம்மா எங்களுடைய சின்னம். அதில் இருக்கும். எத்தனையோ பேர் ஓட்டு கேட்டு வருவாங்க. நான் வந்தால் என்னென்ன செய்வேன், வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்றதை நோட்டீஸில் கொடுத்துருக்கேம்மா. ஒரு வேளை உங்களுக்கு படித்த இல்லாட்டியும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுங்க, கொடுத்து படிக்க சொல்லுங்கள். நான் வந்து ஓட்டுக்கு காசுலாம் கொடுக்க மாட்டேம்மா. ஓட்டு காசு கொடுக்குறது, அண்டா கொடுக்குறது, அது கொடுக்குறது அதெல்லாம் பண்ண மாட்டேம்மா. நான் வந்தால் நல்ல ரோடு போட்டு கொடுப்பேன், நல்ல மருத்துவத்தை கொடுப்பேன், நல்ல தண்ணீரை நான் கொடுப்பேன், அடிப்படை வசதிகளை நான் சரி செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா நான் ஆமாம். இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எவ்வளோ கேட்குறாங்க. அரசு மருத்துவமனைக்கு போக முடியுதா? போக முடியறதில்ல. ரொம்ப தரமாக இல்லை. அதனால் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் ஆயிரக்கணக்கில் கேட்குறான் ஃபீஸு. அப்போது நமக்கு வந்து இந்த மருத்துவம் தரமாக கொடுத்துட்டா, நல்ல தண்ணீரை தரமாக கொடுத்துட்டா, நல்ல கல்வியை நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நல்ல கல்வியை கொடுத்துட்டா, இதெல்லாம் நம்மளே வாங்கிக்கலாம். அண்டா குண்டா 500 1000 இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் கொடுக்காம வெறும் 500 1000 மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளை ஏமாத்துறாங்க. ஆமாம். இவ்வளோ நாள் நல்லது வயசு இங்கே வேட்பாளராக நிற்கக்கூடியவங்கலாம் பாருங்கள். ஒருத்தருக்கு 60 வயசு, இன்னொருத்தருக்கு 70 வயசு. 60 வயசு 70 வயசு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்கள வீட்டில் உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசு. அவங்க வந்து நாயாப்பையா உழைப்பாங்களா? மக்களுக்காக உழைக்க மாட்டாங்க. அதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் வந்தால் என்னென்ன செய்வோன்ற கனவு திட்டங்களை கொடுத்துருக்கோம். எத்தனை கட்சிகள் காசு கொடுத்தாலும் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் வாக்கு விவசாய சின்னத்துக்கு போடுங்க. நான் நம்பி போகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றிங்க.